ஹாய் ஆல். இது இன்னைக்கு பண்ண வீடியோ இல்லை. இது வந்து ஃபியூ டேஸ் பிஃபோர் பண்ணது. ஐ திங்க் மண்டே பண்ணது. நடுவில் என்னால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஸோ ஒன்ஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜிக்ஸாக் ஆயிடுச்சு. இது வந்து மண்டே சமையல். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இட்லி, இந்த 4 பர்னர் ஸ்டவ். ஸோ இட்லி ஒரு பக்கம் எக்கு வேக போட்டிருந்தேன், ஒரு பக்கம் பால் சுட வச்சுட்டு இன்னொரு பக்கம் சாதத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். பால் முடிஞ்சோடனே காஃபி போட்டு உப்பு தீர்ந்துருச்சுங்க. எனக்கு வந்து அயோடைஸ்டு சால்ட்டுங்கிறதுல பெருசாக ஒப்பீனியன் இல்லை. பட் இந்த ராக் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிடிட்டி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இதை விட இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அன்னைக்கு வந்து பச்சரிசியில் சாதம் பண்ணேன். அப்புறம் ஆட்டுக்கால் பாயா பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஹீட் பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் கத்தியில் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அகைன் 2-3 தடவை அலசிட்டு திரும்பியும் குக்கரில் வச்சு ஒரு 13-14 விசில் விட்டுருப்பேங்க. விட்டுட்டு என்ன பண்ணேன்னா அதுக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வெங்காய தக்காளிலாம் வதக்குவோம்ல, as usual வதக்கி தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் இதெல்லாம் அந்த அரைச்சதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த ஆட்டுக்கால் அதையும் முதல்ல கொதிக்கிறதுக்கப்புறம் தான் அந்த அரைச்சது போடுவேன். அதுக்கப்புறம் கொதிக்கிறதுக்கப்புறம் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அது வந்து குக்கரில் இருக்கும். ஸோ குக்கரில் இருக்கிறது என்ன பண்ணிங்கன்னா அப்படியே டைரெக்டாக கொதிக்க விட மாட்டேன். தேங்காய் பால் அதில் போட்டுட்டு குக்கரில் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் விட்டேன்னா எனக்கு பாயா கிடச்சிரும். எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை, அது எப்படினாலும் உள்ளேயும் பாயில் தான் ஆகும் குக்கரில். இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த தேங்காய் பால் நான் ரொம்ப கொதிக்க வைக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒரு பொய் ஹாப்பினஸாக கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம நார்மலாக வெறுமனை கொதிக்க வைக்கிறத விட குக்கரில் வந்து அந்த ப்ரெஷரில் வந்து தானே வேகுது, அவ்வளோ கொதிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இட் கேம் வெல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லிக்கு அதை பாயா ஊற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கு மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்கு வேக வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ எக்கை வச்சு அந்த பாயா குழம்பு மட்டும் ஊற்றினேன். ஏன்னா அவங்க வந்து ஆட்டுக்கால் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் பண்ணிவிட்டு புடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் அவங்களுக்கு வச்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ரசம் வச்சுருந்தேன். இதுதான் அன்னைக்கோட சமையல். நீங்கள் எப்படி வைப்பீங்க ஆட்டுக்கால் பாயான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஸ்டைல் ஆஃப் ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா தான்